ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸை நம்ம வழக்கம் போல 4 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கோம். முதல் செக்மெண்ட்டில் ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ். நேற்று நைட்லேருந்து ஈரான் அமெரிக்கா நடுவில் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அட்டாக்ஸை வந்து 2 பேருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மிகப்பெரிய அட்டாக்ஸை பண்ண ஆரம்பித்தாங்க. அதன் காரணமாக மார்க்கெட் வந்து ஒரு 150 பாயிண்ட் தான் விழுந்தது. ஆனால் இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே பிரசிடென்ட் ட்ரம்ப் கொடுத்த ஒரு இன்டர்வியூ, அந்த இன்டர்வியூவில் வந்து அவர் சும்மா ஏனாதானு பேசாமல் கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சி பேசினார். ஒரு ஸ்டேஜில் கரெக்டாக தான் இவர் சொல்கிறது, இதுக்கு மேலே ஈரான் கிட்ட பேசி என்ன பிரயோஜனம், சண்டைக்கு தான் போய் ஆகணும், ஸோ இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த பிரச்சனை போக போதோ தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு பயத்தை வந்து எல்லாருக்குமே கிரியேட் பண்ணுது. அதனால தான் நம்மளோட நிஃப்டி 400 பாயிண்ட் அளவுக்கு விழுந்தது. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்த்துருவோம். அண்ட் ரெண்டாவது செக்மெண்ட்டில் நம்மளோட இந்திய பொருளாதாரத்தை பற்றின சில செய்திகள் இருக்குது. அண்ட் குறிப்பாக வந்து இந்த E20 பெட்ரோல் வந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கன்சியூமர் கிட்டேருந்து வந்துட்டுருக்கு. அதுக்கு கவர்மெண்ட் வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, அதையும் வந்து நம்ம பேசிடுவோம். அண்ட் மூணாவது செக்மெண்ட்டில் நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் அண்ட் அதில் கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில், F&O இதை பற்றி எல்லாத்தையும் பார்த்துருவோம். குறிப்பாக வந்து FIS வந்து இன்றைக்கி வந்து பை சைடு இருக்காங்க. இவ்வளோ பெரிய மார்க்கெட் கிராஷ் அப்பையும் பை சைடு இருக்கிறது ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம். நாலாவது செக்மெண்ட்டில் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ். அண்ட் இந்த செக்மெண்ட்டை பார்க்கும்போது இந்த கம்பெனிஸை வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு உங்களாலேயே முடிவு பண்ண முடியும். இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்கள் உங்களோட ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்களை மாதிரியே ஷேர் மார்க்கெட் செய்யக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நேற்று மார்க்கெட் அனாலிசிஸில் இதே ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டில் ஜியோ பொலிட்டிக்கல் செக்மெண்ட்டில் பேசியிருந்தோம். ஈரான் லாஸ்ட் 2-3 நாளாக 2 கமர்ஷியல் வெசல்ஸ் அடிச்சிருக்காங்க. இதை காரணமாக வச்சு அமெரிக்கா வந்து தாக்குதல் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். காரணம் நான் எப்படி இதை கெஸ் பண்ணேன்னா, 15 நாள் முன்னாடி இப்படி தான் அப்பாச்சி ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்திடுறாங்க. இதை காரணமாக வச்சுட்டு அமெரிக்கா 3 நாள் ஈரானை சாத்துறாங்க. கிட்டத்தட்ட நார்த்தன் ஈரான், ஈஸ்டர்ன் ஈரான் வரையும் போயிட்டாங்க, வெஸ்டர்ன் ஈரான் வரையும் போயிட்டாங்க. ஸோ அப்போ தான் வந்து ஈரான் வந்து இந்த MOU சைன் பண்ணுறதுக்கு வராங்க. மறுபடியும் இதை ஒரு காரணம் வச்சுட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன். ஆனால் ஈரானும் ஸ்கைகால் வச்சுட்டு சும்மா இல்லாமல் நேற்று நைட்டு 7:30 மணிக்கு ஒரு LNG டேங்கரை அடிச்சிருக்காங்க. நைட்டு 7:30 மணிக்கு இந்த அப்டேட் வந்தபோது எப்படி வந்ததுன்னா, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் போன ஒரு டேங்கர் கப்பலை ஒரு அன்னோன் ப்ராஜெக்டில் வந்து அட்டாக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு 9-9:30 மணிக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இது ஈரானோட அட்டாக் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த செய்தி வந்தோடனே இன்டர்நேஷ்னல் மேரிடைம் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு மேலே ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் த்ரெட் லெவலை நாங்கள் சிவியராக மாற்றுறோம், அதாவது அந்த பக்கம் போனீங்கன்னா உங்களோட உயிருக்கும் உடமைக்கும் நாங்கள் பொறுப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் மேரிடைம் ஆர்கனைசேஷன் சொல்கிற மாதிரி. ஸோ இது சொன்ன உடனே மறுபடியும் பேனிக் வந்து மார்க்கெட்டுக்கு வர ஆரம்பிக்குது. இந்த முறை தப்பு வந்து கிளியராக ஈரான் மேலே தான். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், ஒரு 15 நாள் முன்னாடி லெபனான் மேலே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால இந்த MOU வந்து இஸ்ரேல் மதிக்கவே மாட்டேன்றாங்க, நாங்கள் எதுக்கு இதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஈரான் வந்து திரும்பிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் கன்வின்ஸ் பண்ணி ஜெனிவாவில் பர்கன்ஸ்டாக்லாம் வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு வழி கொண்டு வந்தாங்க. இப்போது இதே MOUவில் ஒரு பாயிண்ட் தான் அடுத்த 60 நாளைக்கு ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷனை இன்ஷூர் பண்ணணுன்றது. இப்போ யார் சரி MOU வந்து மீறி இருக்காங்க? இவங்க தான் மீறி இருக்காங்க. ஸோ இவங்களே ஒரு விஷயத்த 15 நாள் முன்னாடி இன்ஷூர் பண்ணாங்க, கம்பல் பண்ணாங்க. இப்போ இவங்களே அதை மாற்றி பேசியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நேற்று நைட்டு அமெரிக்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணுறாங்க, ஈரானோட இந்த நடவடிக்கை வந்து அன்அக்செப்டபிள், ஏற்றுக்கொள்ள முடியாதது, இதுக்கான பின்விளைவுகளை அவங்க சந்திப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அமெரிக்கா இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, நேற்று அடித்தது 3வது கப்பல். சண்டே வந்து அமெரிக்காவோட ஒரு கார்கோ கப்பல் இதே மாதிரி ட்ரோனை விட்டு அடிக்கிறாங்க. அண்டு மண்டே வந்து சவுதியோட ஒரு கப்பலை வந்து இதே மாதிரி ட்ரோனை விட்டு அடிக்கிறாங்க. டியூஸ்டே நேற்று ஈவினிங் வந்து கத்தாரோட LNG டேங்கரை வந்து ட்ரோனை விட்டு அடிக்கிறாங்க. இதில் அமெரிக்கா டென்ஷன் ஆகிட்டாங்க. ஈரான் ஆக்சுவலாக பண்ணுறது அடாவடித்தானோ, ஏன்னா நான் சொல்கிற வழியில் தான் நீ போகணும், ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் நீயா ஒரு பக்கம் போனேன்னா நான் ட்ரோனை விட்டு அடிக்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி. இது கிட்டத்தட்ட இது வந்து ஒரு அடாவடித்தனம் தான், அநியாயம் தான். இதுக்கு அமெரிக்கா டென்ஷன் ஆகிட்டு நைட்டு ஒரு 12:20க்கு ஒரு அப்டேட் பண்ணுறாங்க. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு மேலே இந்த MOUவில் வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம் ஈரானோட குரூட் வாங்கிக்கோங்க, அவங்களோட சாங்ஷன்ஸுக்கு நாங்கள் வெய்வர் கொடுக்குறோம், விலக்கு கொடுக்குறோம்னு சொன்னாங்க. அந்த வெய்வரை நாங்கள் ரிவோக் பண்ணுறோம், மறுபடியும் அந்த சாங்ஷன்ஸ் எல்லாம் நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது சொன்ன உடனே க்ரூட் ஆயிலோட விலை $3 ஏறுது. நம்ம நேற்று தான் நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸில் பேசியிருந்தோம், சவுதி அவங்களோட க்ரூட் ஆயிலுக்கு $1.50 அளவுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. காரணம் எல்லா இடத்துலேருந்து க்ரூட் ஆயில் வருதுன்னு சொல்லி ஒரு 4 மணி நேரத்துக்குள்ள இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பிரசிடென்ட் ட்ரம்ப் துருக்கியில் இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம நேற்றே பார்த்துருந்தோம் இந்த நேட்டோட சம்மிட் அட்டன் பண்ணுறதுக்காக. அங்கே இருந்தபடியே இந்த 3வது கப்பல் அடித்த தகவல் போன உடனே ஓகே ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள், அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்ரூவல் கொடுத்துட்றாரு. கரெக்டாக 2:45க்கு ஈரான் மேலே அமெரிக்கா வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சினாங்க. அண்ட் 5:30 மணிக்கு ஈரான் மேலே இன்னொரு வேவ் ஆஃப் அட்டாக் பண்ணுறாங்க. இந்த அட்டாக்ஸ் எப்படி நடக்கும்னா, முதல்ல வந்து ஒரு டார்கெட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த அடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் எந்தெந்த டார்கெட் கரெக்டாக அடித்து முடிச்சிருக்கு, எந்தெந்த டார்கெட் இன்னும் அடிக்க வேண்டியது இருக்குது, இன்னும் இங்கெல்லாம் வந்து மூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு 2வது வேவ் ஆஃப் அட்டாக் பண்ணியிருக்காங்க.
காலையில் 7 மணிக்கு வந்து அமெரிக்காவோட சென்ட்காம் வந்து அறிவிக்கிறாங்க, நாங்கள் ஈரான் மேலே பண்ண இந்த ஆப்ரேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 80 டார்கெட்ஸை வந்து நாங்கள் அடிச்சிருக்கோம். இதில் வந்து ஏர் டிஃபென்ஸ், மிசைல் சிஸ்டம், ரேடார், கிட்டத்தட்ட ஐஆர்ஜிசியோட போட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்பீட் போட்டை வச்சும் அங்கே வந்து ரவுண்ட்ஸ் போகிறாங்க ஐஆர்ஜிசி. அதுவும் வந்து அங்கே கப்பல் போக்குவரத்துக்கு ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இதை வந்து அமெரிக்கா சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஈரானோட பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் என்ன சொல்கிறாருன்னா, கலிபாப், இவர் தான் வந்து அந்த எம்ஓயூவில் சைன் போட்டது. யூஎஸ் வைலேட்டட் எம்ஓயூ, அதாவது யூஎஸ் தான் வந்து இந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கை வைலேட் பண்ணாங்களா? இது நியாயமா? நேற்று தான் இவங்க கப்பலை தொடர்ந்து 3 கப்பலை அடித்து இவங்க தான் வைலேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவர் சொல்கிறது, எங்களை அட்டாக் பண்ணி யூஎஸ் வந்து இந்த எம்ஓயூ வந்து வைலேட் பண்ணிட்டாங்க, இதுக்கான தக்க பதிலடியை நாங்கள் கொடுப்போம், அமெரிக்கா பண்ணது தீவிரவாதம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறார். அண்ட் 8 மணிக்கு ஈரான் வந்து பஹ்ரைன், குவைத் மேலே அட்டாக்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட பயங்கரமான அட்டாக்ஸ். குவைத்தில் வந்து பவர் ஷட் டவுனே நடக்கிற அளவுக்கு வந்து அட்டாக்ஸ் நடத்துகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்காவோட MQ-9 ரீப்பர் ட்ரோனை வந்து நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னைக்கு மத்தியானம் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. அனௌன்ஸ்மெண்ட் கூட சொல்கிறது இல்லை, நேட்டோட மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது நடுவில் வந்து இன்டர்வியூ கொடுப்பாங்க ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு. அதில் ஒரு அம்மா வந்து என்ன கேட்டிருக்கு, இப்போது ஈரானோட எம்ஓஇ வந்து இருக்கா இல்லையா? ஏன்னா வந்து நேற்று அட்டாக்கை வந்து ஆரம்பிச்சிட்டிங்க, க்ரூட் ஆயில் மேலே சாங்ஷன்ஸ் வந்து போட்டிருந்தது வந்து மறுபடியும் இருக்குன்னு சொல்லிட்டீங்க, இந்த எம்ஓஇ வந்து இன்னும் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க. இதை கேட்ட உடனே அவர் சொன்ன எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் நான் சொல்கிறேன். த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் ஓவர். I don't want to deal with them anymore. They are scum. They are led by sick people. They are liars. If they had nuclear weapon, they had used it. It is waste of time to continue talking to them. அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அதாவது இவங்ககிட்ட பேசி பிரயோஜனமே கிடையாது. நான் என் வாழ்நாளில் எத்தனையோ பேர்கிட்ட நான் டீல் வந்து பண்ணியிருக்கேன், அதில் நான் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கேன். இவங்க மாற்றி பேசுகிறாங்க. இந்த எம்ஓயு சைன் பண்ணும்போது என்ன வார்த்தை கொடுத்தாங்க? அணு ஆயுதத்தை வச்சுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு தானே வார்த்தை கொடுத்தாங்க. நீங்கள் எல்லாருமே அதுக்கு சாட்சியாக இருந்தீங்களே, ப்ரெஸ்ஸில் கூட வந்து நாங்கள் சொன்னோம் இல்லையா? ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அவங்க, இவங்க இது மாதிரி மாற்றி பேசுறதுனால இதுக்கு மேலே இவங்ககிட்ட பேசுகிறதே வேஸ்ட் ஆஃப் டைம், நாங்கள் வந்து ஆப்ரேஷன்ஸை கண்டினியூ பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. வேணும்னா எங்களோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் நான் திருப்பி வர சொல்ல போகிறேன், அவங்களுக்கு ஒரு வேளை பேசணும் விருப்பம் தான் அவங்க பேசிட்டு போட்டோன்ற மாதிரி இவர் வந்து சொல்லி முடிக்கிறார். இது சொன்ன உடனேயே உண்மைதான், இதுக்கு மேலே ஈரான் கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்குது? எப்படி போனாலும் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் காசும் வேணுன்றாங்க, சாங்ஷன்ஸும் எடுக்கணுன்றாங்க, அணு ஆயுதத்தை கொடுக்க மாட்டேன்றாங்க, அதுக்கப்புறம் எதுக்கு சார் எம்ஓயு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இது கன்வின்ஸ் ஆகிட்டு மார்க்கெட்டும் வந்து பயங்கரமாக விழுந்திருக்கு, இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த பிரச்சனை போகும்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ட்ரம்ப்போட இன்டர்வியூவை பார்த்துட்டு ஈரான் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே நீங்கள் எங்களை அடிக்கணும்னா தாராளமாக அடிங்க, பதிலுக்கு நாங்களும் உங்களை அடிப்போம், ஆனால் இந்த முறை பயங்கரமாக அடிப்போம்னு சொல்லிட்டு இவங்க பஞ்ச் டயலாக் விடுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஈரான் மறுபடியும் அதே ஸ்டேட்மெண்ட் பண்ணுறாங்க, த ஒன்லி சேஃப் ரூட் இஸ் ஈரான்ஸ் ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் நாங்கள் சொல்கிற ரூட்டில் போனீங்கன்னா உங்களோட கப்பல் பத்திரமா இருக்கும், இல்லைன்னா கண்டிப்பாக அடிப்போன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது மறுபடியும் வந்து ஒரு அடாவடித்தனம் தான். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அட்டாக்ஸில் குவைத்தோட எலக்ட்ரிசிட்டி லைன், டிரான்ஸ்மிஷன் லைன் பயங்கரமாக வந்து சேதம் அடைஞ்சிருக்கு. இதை குவைத்தோட எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் நேற்று இந்த அட்டாக்ஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் சவுதியும் வந்து அகேன்ஸ்டாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்னது, இது ரிலேஷன்ஷிப்னு எங்களுக்கு தெரியலையே. அதாவது ஒன்று எங்களை அட்டாக் பண்ணாமல் இருங்க, இல்லையா எங்களை அட்டாக் பண்ணிட்டு சண்டை போடுங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் ஐட்டம்னு சொல்கிறீங்க, நெய்பர்ஸ்னு சொல்கிறீங்க, மறுபடியும் அட்டாக் பண்ணுறீங்க, எங்களோட கப்பலையே அட்டாக் பண்ணுறீங்க, என்ன இதுன்னு சொல்லிட்டு சவுதி, கத்தார் 2 பேருமே அகேன்ஸ்டாக மாறி இருக்காங்க. கத்தார் வந்து முக்கியமான ஒரு மீடியேட்டராக மாறி இருக்காங்க. ஆனால் கத்தாரோட LNG டேங்கரையும் அடிச்சிருக்காங்க, இது குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் இதுதான் வந்து ஈரான் அமெரிக்கா பிரச்சனை நடந்த விஷயம். முதல் பேனிக் என்னென்னா, அமெரிக்கா ஈரானோட க்ரூட் ஆயில் மேலே போட்ட சாங்ஷன்ஸ்க்கு வேவரை எடுத்துட்டாங்க. அந்த வேவர் எடுத்ததுனால க்ரூட் ஆயில் ஜம்ப் ஆச்சு. மத்தியானம் ட்ரம்ப் இந்த விஷயம் சொன்ன உடனே இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த போர் நடக்க போகுது, அப்போ பேச்சுவார்த்தையே கிடையாதா அப்படின்ற ஒரு பயத்தில் மார்க்கெட் மறுபடியும் வந்து நெகட்டிவாக ரியாக்ட் பண்ணிச்சு. இந்த 2 விஷயம் நடந்திருக்கு. இன்றைக்கி நைட்டு பெரிய அட்டாக் நடக்குதா, இல்லை மறுபடியும் வந்து பாகிஸ்தான் சொன்னதுனால நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரோன்னு சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா லாஸ்ட் 4-5 மாதமாக அதை தான் விளையாடிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் ரஷ்யா பக்கம் வந்தோம்னா நேற்றும் பயங்கரமான அட்டாக்ஸ் வந்து நடந்திருக்கு. அண்ட் உக்ரைனோட ட்ரோன்ஸ் ரஷ்யாவோட 9 கப்பல்களை வந்து டேங்கர் கப்பல்களை அசௌசியில் வந்து நேற்று அழிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவோட சரட்டோவா ஆயில் ரிஃபைனரி அப்புறம் ஒரு ஏர்ஃபீல்டையும் வந்து அழிச்சிருக்கிறதாவும், அண்ட் அது இல்லாமல் இன்னும் 2 ஆயில் ரிஃபைனரி டார்ஸ்டான் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூட ஆயில் ரிஃபைனரிஸை அழிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக ரஷ்யாவில் எண்ணெய் சுத்திகரிப்பு பண்ணுறது வந்து தடைப்பட்டிருக்கு. அவங்களுக்கு மறுபடியும் டீசல் பற்றாக்குறை ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. இது மறுபடியும் வந்து இன்டர்நேஷ்னலாக வந்து எனர்ஜி மார்க்கெட்ஸ் மேலே ஒரு ப்ரெஷரை போட தான் செய்யும். அதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் நேற்று நைட்டு இந்த அட்டாக்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ட்ரம்ப் வந்து துருக்கியை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு.
துருக்கி மேலே நாங்கள் போட்டிருக்கக்கூடிய எல்லா சாங்ஷன்ஸும் எடுக்கிறோம், நாங்கள் எங்களோட நண்பர்கள் மேலே சாங்ஷன்ஸை போட மாட்டோம்னு சொல்கிறார். அண்ட் நேற்றே நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸில் பார்த்தோம்னா F-35 விமானத்தை வந்து துருக்கிக்கு விற்கிறதுக்கு அமெரிக்கா வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு இஸ்ரேல் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் துருக்கி நேட்டோக்கு $24 பில்லியன் அளவுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இது ரெண்டுத்துக்கும் வந்து ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. அண்ட் ஈரானோட IRGC பதிலுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்கா நாங்கள் 85 டார்கெட்ஸ் அடிச்சிருக்கோம் குவைத் பஹ்ரைனில் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் இவெண்ட்ஸ். அண்ட் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகிற மாதிரி தான் தெரியுது. ஒரு 100 பாயிண்ட் அளவுக்கு நம்மளோட G50 ஏறி இருக்குது. ஆனால் பெரிய பாசிட்டிவான நியூஸ் எதுவும் வரல, அதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் பாசிட்டிவான நியூஸ் வரலன்னா இந்த பாசிட்டிவிட்டி கூட வேனிஷ் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அடுத்து ரெண்டாவது செக்மெண்ட் நம்மளோட இந்தியா மேக்ரோ எக்கனாமிக் நியூஸ் பார்த்தோம்னா, இந்த E20 பெட்ரோல் அறிமுகப்படுத்துலேருந்து ஏகப்பட்ட பிரச்சனை, மைலேஜ் வரமாட்டேங்குது, இன்ஜின் கெட்டு போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. ஈவன் நானே கூட அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். இயல்பாக வந்து நான் வந்து 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன்னா எனக்கு வந்து 300 கிலோமீட்டர் வந்து 300லேருந்து 330 கிலோமீட்டர் கிடைக்கும் எனக்கு ஆவரேஜாக. இப்போ பெட்ரோல் விலை ஏற்றினதுனால நான் 550 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போடுறேன். அப்படி இருந்தாலும் கூட ஒரு 20லேருந்து 25 கிலோமீட்டர் ஷார்ட்டேஜ் வருது இந்த E20 பெட்ரோல் போடும்போது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இன்ஜின் வந்து ஸ்பாயில் ஆகுதுன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் நிதின் கட்கரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்ஜின் ஸ்பாயில் ஆனதுக்கான எவிடன்ஸ் எனக்கு காட்டுங்க, இன்ஜின் ஸ்பாயில் ஆனதுக்கான எவிடன்ஸ் எனக்கு காட்டிங்கன்னா நாங்கள் வந்து அதுக்கான சார்ஜஸை நாங்கள் கொடுக்குறோம்ன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிரேசில் நாட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இந்த E20 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த உலகத்துக்கு காமிச்சிருக்காங்க E20 பெட்ரோலை பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன எதுவும் சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். அண்ட் பெட்ரோலியம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடந்த 3.5 வருஷமாக நாங்கள் E15 வந்து E15 பெட்ரோலை தான் இந்தியா ஃபுல்லாக யூஸ் பண்ணோம். அப்போல்லாம் எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. இந்த E20யையும் E25யும் நாங்கள் அதே மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டுவோம். அண்ட் அதுவும் E25 சீரீஸ் ஆஃப் டெஸ்ட்டு எல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் மார்க்கெட்டுக்குள்ளார கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு விஷயமும் பார்க்கப்படுது. அண்ட் நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவோட டாய் மேக்கர்ஸ், அதாவது இந்த பொம்மை செய்கிற கம்பெனிஸ் எல்லாம் அடுத்த 2032க்குள்ளார 179 பில்லியன் அளவுக்கு டார்கெட் வச்சுக்கோங்க, அந்த டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இது என்னது, இது பொம்மை செய்கிறது போய் என்ன பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க, இதில் வந்து பெருசாக லிஸ்டட் கம்பெனிஸ் கூட எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் சின்ன வயசில் நாம் விளையாடின முக்காசியில் 90% பொம்மை வந்து மேட் இன் சைனா தான் வரும். அது ரிமோட் கார்லேருந்து எல்லாமே மேட் இன் சைனான்னு வரும். அது மேட் இன் இந்தியாவை மாற்றினா அது மிகப்பெரிய ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சோட ரிசர்வ்ஸை வந்து நமக்கு கொண்டு வரும். அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாகிறது நம்மளோட நாட்டுக்கு நல்லது தான். அதை தான் இவங்க வந்து எம்பசைஸ் பண்ணியிருக்காங்க, அடுத்த 5 வருஷத்துக்குள்ள டார்கெட் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நேற்றே இந்தோனேஷியாவுக்கு வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து போயிருந்தாங்க. அண்ட் அதில் வந்து இன்னும் சில டீட்டெயில்ஸ் வந்து வந்திருக்கு. அங்கே சபாங் போர்ட்டை வந்து நாம தான் கட்டி கொடுக்க போகிறோம் இந்தோனேஷியாவோட சேர்ந்து. இது வந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் மாதிரி. எப்படி ஈரானுக்கு வந்து சபஹார் போர்ட்டை கட்டி கொடுத்தோமோ அதே மாதிரி இந்தோனேஷியாவில் வந்து சபாங் போர்ட்டை நம்ம கட்டி கொடுப்போம். இதை கட்டிட்டா நிக்கோபார் ஐலாண்டு இந்த பக்கம், சபஹாங் போர்ட்டு அந்த பக்கம், நடுவில் மலாக்கா ஸ்ட்ரெயிட்டு, அந்த பக்கம் இந்த பக்கமும் நம்மளால் மானிட்டர் பண்ண முடியும். இது வந்து பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. இது சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்து ஜூலை 8ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரை அடுத்த ஆஸ்திரேலியாவுக்கு போக போகிறாரு. அண்ட் இங்கே வந்து முக்கியமாக யுரேனியத்தை சப்ளை பண்ணக்கூடிய அக்ரிமெண்ட் சைன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கும்போது டிஃபென்ஸ் ட்ரேட் டெக்னாலஜியை பற்றி பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் பற்றி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் விவசாயிகள் வந்து யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஏன்னா வந்து ஒரு விவசாய நண்பர் வந்து நம்ம கமெண்ட் போட்டார் ஒரு முறை, நான் வந்து ஒரு விவசாயி, உங்களோட வீடியோ பார்த்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருந்தார். அவர் மாதிரி வேறு யாராவது விவசாயம் பண்ணுறவங்க இதை பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் சிவராஜ் சிங் சௌகான் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரகதி பிளானில் 20,000 கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நாங்கள் ட்ரைனிங் கொடுக்க போகிறோம் ஆண்டர்பிரினர்ஸாக மாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முதல் கட்டமாக 8 மாநிலத்தில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம மாநிலம் இல்லை, ஆனால் கூடிய சீக்கிரம் ஒரு 3லேருந்து 4 மாதத்துக்குள்ளே நம்மளோட மாநிலத்துக்கு இது வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜஸில் வந்து வரும். அப்படி வந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் வாங்கலாம். அதுக்கு பட்டா சிட்டா ஏதாவது கேட்குறாங்களான்னு சொல்லிட்டு தெரியல, அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. பிரகதி பிளான் இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து ஜெய்சங்கர் வந்து நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து பஹ்ரைனுக்கு வந்து போயிருக்காங்க. அங்கே வந்து க்ரௌன் பிரின்ஸையும் டெபுட்டி பிரைம் மினிஸ்டரும் வந்து சந்திச்சிருக்கதா வந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ அதே தான் அந்த ரீஜனல் டென்ஷன் அங்கே போயிட்டுருக்கு, நம்மளோட தலைவர் வந்து அங்கே போயிருக்காரு. அண்ட் IMD இந்தியன் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போன மாதம்லாம் மழையே இல்லைன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தோம் இல்லையா, இந்த மாதம் வந்து ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க. எங்கன்னா பாம்பே தானே மாதிரியான இடத்துல 60 km/h அளவுக்கு வேகத்தில் புயல் காற்று அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்து பத்திரமா இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் ஒரு 3 நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா பாம்பேயில் வந்து பயங்கரமான மழை, முட்டி அளவுக்கு வந்து தண்ணி நின்றுட்டுருக்கு.
ஸோ ஒரு வழியாக வந்து இந்த மான்சூன் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. அண்ட் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து ஒரு விஷயத்தை வந்து அறிவிச்சிருக்காரு. என்னன்னா, ராஜஸ்தானில் HPCLக்கு சொந்தமாக வந்து ஒரு ரிஃபைனரி கட்டினாங்க 79,000 கோடியில். இந்த HPCLக்காக கட்டின இந்த ரிஃபைனரியில் ஈஃபில் டவர் இருக்குல்ல பாரிஸில், அந்த ஈஃபில் டவரில் பயன்படுத்தினதை 40 மடங்கு அதிகமான ஸ்டீலை வந்து பயன்படுத்தியிருக்கிறதாகவும், அண்ட் அதில் யூஸ் பண்ண கேபிள்ஸ், எலக்ட்ரிக்கல் கேபிள்ஸ் இருக்குல்ல, வயர் இருக்கு இல்லையா, அந்த வயரை வச்சு இந்த உலகத்தையே 2 முறை சுற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ரிஃபைனரின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கேபிள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 28,000 கிலோமீட்டர் அளவுக்கு கேபிள். அண்டு நம்மளோட ஸ்டீல் பார்த்தோம்னா 3 லட்சம் டன் அளவுக்கு ஸ்டீலை வந்து இதுக்காக பயன்படுத்தியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் எல்லாம் தொடர்ந்து சைன் பண்ணிட்டு இருக்கோம்ல, இதில் வந்து பெரிய அளவுக்கு ஃபுட்வேர், லெதர் ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. இது பாட்டா அப்புறம் லிபர்ட்டி ஷூஸ்க்கெல்லாம் பாசிட்டிவ் விஷயம். அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்தியாவில் கிட்டத்தட்ட 73% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதில் முக்கியமாக கான்ட்ரிபியூட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா கூகுளோட பேரண்ட் கம்பெனி ஆல்ஃபாபெட் தான். ஏன்னா அவங்க வந்து ஆந்திராவில் இந்த டேட்டா சென்டர் கட்டுறதுக்காக அதிகமான பணத்தை இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 47 பில்லியன் அளவுக்கு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்தியாவுக்குள்ள 2025-26 வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் குஜராத்தோட சீஃப் மினிஸ்டர் வந்து EV சார்ஜிங் ஸ்டேஷனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அதிகப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. குஜராத்ன்றதுனால இது ஒன்று அதானி பவருக்கு பாசிட்டிவாக வரலாம், டாடா பவருக்கு பாசிட்டிவாக வரலாம். இந்த அப்டேட் வந்து செய்தியாக வரும்போது இந்த 2 கம்பெனிஸோட ஷேர் ப்ரைஸும் ஏறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட இந்தியாவில் இப்போதைக்கு இருக்கக்கூடிய மின்சாரத்தை வந்து 220 260 ஜிகாவாட் அளவுக்கு இருக்குது பீக்கில். அண்ட் இதில் கிட்டத்தட்ட 50% அளவுக்கு நம்ம ரினியூவபிள் சோர்ஸஸில் வந்து கரண்ட்டை தயாரிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. அண்ட் EV வந்துருச்சுன்னா இந்த கரண்ட் டிமாண்ட் வந்து இன்னும் அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதையும் பார்த்துக்கோங்க. அதை நேற்று நம்ம பேசியிருந்தோம். அண்ட் 3வது செக்மெண்ட் போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். இன்னைக்கு காலையிலே நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி 170 பாயிண்ட் அளவுக்கு கேப் டவுன்னு சொல்லிட்டு காமிச்சது. அண்ட் நம்மளோட நிஃப்டி வந்து 140 பாயிண்ட் அளவுக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. அண்ட் ஓவரால் த டே வந்து பார்த்தீங்கன்னா கன்சால்டேட் தான் ஆச்சு. ஆனால் மத்தியானம் பிரசிடென்ட் ட்ரம்ப்போட இந்த இன்டர்வியூ வந்ததுக்கப்புறம் பயங்கரமான ஒரு செல் ஆஃப் கிட்டத்தட்ட 400 பாயிண்ட், அந்த 130 பாயிண்ட் இல்லாமல் இன்னொரு 400 பாயிண்ட் அளவுக்கு உள்ளது. அண்ட் எண்ட் ஆஃப் த டேல 517 பாயிண்ட் நெகட்டிவாக முடிஞ்சு 23,882 வந்து ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்த்தோம்னா மொத்தம் 3,300 கம்பெனியில் 6,098 கம்பெனி பாசிட்டிவாகவும் 2,631 கம்பெனி வந்து நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் எல்லா செக்டார்ஸும் வந்து ரெட்டாக தான் முடிஞ்சிருக்கு. ஒரு செக்டார் கூட பாசிட்டிவாக முடியல. அண்ட் ஆட்டோ செக்டார் வந்து 2% அளவுக்கு நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஆட்டோ செக்டாருக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னா, இப்போ இந்தியாவில் வாங்கக்கூடிய வண்டியில் ஜூன் மாதத்தில் வாங்கின வண்டியில் 100 வண்டி வாங்கினாங்கன்னா அதில் 12 வண்டி எலக்ட்ரிக்கல் வண்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இயர் டு டேட் பார்க்கும்போது இது 7.7%, அதாவது 100 வண்டி வாங்கினா 7.7, அப்போ 1000 வண்டி வாங்கினா 77 வண்டி வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஆட்டோ செக்டாரில் EVயை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு பாசிட்டிவ் விஷயம். கிரீவ்ஸ் காட்டன் இருக்காங்க, அதுக்கப்புறம் ஹீரோ எலக்ட்ரிக் இருக்காங்க, அண்ட் இவங்க ஓலாலாம் சொல்ல முடியாது, டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் இருக்காங்க. இவங்களுக்காக இது பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. பேங்க் நிஃப்டி 2.5% அளவுக்கு நெகட்டிவ், FMCG 2.5% அளவுக்கு நெகட்டிவ், IT செக்டார் 1.5% அளவுக்கு நெகட்டிவாக இருந்திருக்கு. அண்ட் ரியல் எஸ்டேட் செக்டார் 2% அளவுக்கு நெகட்டிவாகவும், ஃபார்மா ஹெல்த் கேர் 1% அளவுக்கு நெகட்டிவாக இருக்குது. அண்ட் கோல்டு ப்ரைஸஸ் எடுத்துக்கிட்டோம்னா கோல்டு ப்ரைஸஸும் மதியான ட்ரம்ப்போட இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் $4,077 $4,050 அளவுக்கு விழுந்திருந்தது. அண்ட் இப்போ நம்ம பார்க்கும்போது $4,077 இருக்குது. அண்ட் இந்தியன் புல்லியன் அசோசியேஷன் படி ஒரு கிராம் 24 கேரட் கோல்டு 14,433லையும், ஒரு கிராம் 22 கேரட் கோல்டு வந்து 13,230 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் சில்வர் ப்ரைஸஸ் 2.25 லட்சத்துக்கு வந்துருச்சு. அண்ட் க்ரூட் ஆயில் $78 இருக்குது. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு USD இன்னைக்கு 60 பைசா அளவுக்கு டிப்ரிஷியேட் ஆகி 95.55 பைசாவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு முடிஞ்சிருக்கு. FII டேட்டா எடுத்துக்கிட்டோம்னா FIIs வந்து இன்னைக்கு 1,963 கோடி ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்காங்க. DIs வந்து 790 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக ஏர்லைன் இண்டஸ்ட்ரீஸ் போன மாதம் பார்க்கும்போது, அதாவது ஏப்ரல் மாதத்தில் ஏர்லைன் இண்டஸ்ட்ரி 11% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மே மாதத்தில் பார்க்கும்போது 12% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இண்டிகோ தொடர்ந்து இந்த ஏர்லைன் செக்டாரில் வந்து நம்பர் 1 இருக்காங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் ஷேர் வந்து 65% மெயின்டைன் பண்ணுறாங்க. அதாவது 100 பேர் டிக்கெட் புக் பண்ணால் அதில் 65 பேர் டொமஸ்டிக் ஏர்லைன்ஸில் இண்டிகோவில் தான் போகிறாங்க. அண்ட் செபி வந்து வர ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து ஓப்பன் மார்க்கெட் பைபேக் வந்து ரீஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் விஷயம் தான். இந்த மாதிரி சடனாக மார்க்கெட் விழும்போது கம்பெனிஸே உள்ளே வந்து பைபேக் பண்ணி மார்க்கெட்டோட ஷேர் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த கொலாட்ரல் ஃபண்டிங் காரணமாக வந்து F&Oவில் மிகப்பெரிய அளவுக்கு வால்யூம்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. எல்லா எக்ஸ்சேஞ்சஸ்லையும் NSE, BSE, MCX எல்லாத்துலேயும் குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த எல்லா கம்பெனிஸோட ஷேர் ப்ரைஸும் இந்த Q1 ரிசல்ட் வரும்போது, Q2 ரிசல்ட் வரும்போது அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் அடுத்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் வந்தோம்னா 4வது செக்மெண்ட்டுக்கு லாஸ்ட் செக்மெண்ட்டுக்கு
3A இன்ஃபோடெக் இவங்க வந்து ஒரு ஸ்மால் கேப்னு கூட சொல்ல முடியாது, மைக்ரோ கேப் ஐடி கம்பெனி. இவங்களுக்கு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்லேருந்து 46 கோடி ரூபா மதிப்புள்ள ஐடி கன்சல்டிங் ஆர்டர் கிடச்சிருக்கு. இந்த ஐடி கன்சல்டிங் ஆர்டர் எதுக்குன்னா ஏஐ, மிஷின் லேர்னிங், அதுக்கப்புறம் ரோபாட்டிக்ஸ், இந்த இடத்துல எல்லாம் வந்து ஐடி கன்சல்டிங் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்காங்க. இது வந்து அடுத்த 12 மாதத்துக்கான ஆர்டர்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதானி என்டர்பிரைசஸ் இன்னைக்கு ஒரு ஸ்டேஜில் பாசிட்டிவ் வந்தது. அதுக்கு காரணம் வந்து ஒரு 15,000 கோடி ரூபாய் அளவுக்கு இங்கே குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷன் பிளேஸ்மெண்ட் மூலியம் வாங்க போகிறாங்க. இதனால் இபிஎஸ் டைல்யூஷன் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சவுத் இந்தியன் பேங்க் வந்து இன்றைக்கி 9% அளவுக்கு நெகட்டிவாக முடிஞ்சிருந்தது. அண்ட் அதுக்கு காரணம் வந்து ஆர்பிஐ வந்து அவங்களோட புது எம்டிசிஇஓக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. அவரோட பேர் வந்து மகேஷ் முரளிதரன். அண்ட் இவர் இதுக்கு முன்னாடி வந்து கனரா பேங்க்கில் டிஜிட்டல் பேங்கிங்கில் வந்து சீஃப் மேனேஜராக இருந்திருக்காரு, ஜென்ரல் மேனேஜராக இருந்திருக்காரு. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இவர் வந்ததுக்கப்புறம் சவுத் இந்தியன் பேங்கோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்குன்ற ஒரு பயத்தில் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்றைக்கி டம்ப் பண்ணியிருக்காங்க. காலையிலேருந்தே இது நெகட்டிவாக தான் இருந்தது. அண்ட் ஐநாக்ஸ் இந்தியாவோட கம்பெனி வந்து ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து 939 crores மதிப்புள்ள பல்வேறு ஆர்டர்கள் கிடைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் கிளீன் மேக்ஸ் இவங்க ரீசெண்டாக வந்து ஐபிஓ இந்த கம்பெனி. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஏஐ டேட்டா சென்டர்னால அடுத்த ஒரு 10 வருஷத்துக்குள்ளார 10 மடங்கு அளவுக்கு இந்த ஏஐ பிஸ்னஸ் வந்து பெருசாகும். அண்ட் எங்களோட மார்க்கெட் ரெவன்யூவில் 43% அளவுக்கு இந்த ஏஐ டேட்டா சென்டர்லேருந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்டு அவங்க இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரீசெண்டாக வந்து நார்த் இந்தியாவில் ரிக்ஷா ஓட்டுறவங்களோட வண்டியெல்லாம் அப்படியே சடனாக ஸ்டாப் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்தியில் பார்த்துருந்தோம். அதை வந்து நம்மளோட வீடியோவில் சொல்லலை. அண்ட் அதுக்கு வந்து காரணம் என்னென்னா, இந்த மொபைல் அப்ளிகேஷன் மூலிமா அந்த ப்ளூடூத் மூலம் கனெக்ட் பண்ணி ஏதோ ஒரு சைனீஸ் சாஃப்ட்வேர் மூலிமா வந்து இதை வந்து ஆக்ட் பண்ணி நிறுத்தி வச்சிடுறாங்க. இதை நிறுத்தினதுக்கப்புறம் இந்த ரிக்ஷா ஓனர்ஸ் இருக்காங்க இல்லையா, நீ காசை கொடுத்தா தான் அன்லாக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அவங்களும் இதை வந்து ஒரு எக்ஸ்டார்ஷன் மாதிரி பண்ணிவிட்டு காசை வாங்கிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவி மேனுஃபேக்சர் பண்ணக்கூடியவங்க இதுக்கு மேலே இந்த சைபர் செக்யூரிட்டி ஓவர் த ஏர் சாஃப்ட்வேர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணும்போது பயங்கர கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு யாருக்கு பாசிட்டிவ் விஷயம்னா, நம்ம கேபிஐடி, டாடா எலக்ட்ரிக்கெல்லாம் பாசிட்டிவ் விஷயம். ஏன்னா இவங்க தானே இந்த வண்டிகளுக்கான சாஃப்ட்வேர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு இது பாசிட்டிவ் விஷயமாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நோட் பண்ணிக்கோங்க. ரீசெண்டாக வந்து அடி நடிச்சிருந்தாங்க கேபிஐடியை. அண்ட் திலக் நகர் இண்டஸ்ட்ரி இவங்ககிட்டேருந்து வந்து ஒரு அப்டேட் என்னென்னா, அண்ட் ஜூன் மாதத்தில் ஹிஸ்டாரிக்கலாக இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சேல்ஸ் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். இவங்க வந்து பேசிக்கலாக ஒரு சாராய கம்பெனி. இவங்க வந்து ஹிஸ்டாரிக்கலாக இல்லாத அளவுக்கு வந்து சேல்ஸை பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியாவில் 3வது மிகப்பெரிய பிளேயராக வந்திருக்கோம். அண்ட் 40% அளவுக்கு மார்க்கெட் ஷேரை சவுத் இந்தியாவில் மட்டும் நாங்கள் வச்சுருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து ஆக்சிஸ் பேங்க்கில் இன்றைக்கி ஒரு செய்தி வந்தது காலையிலேயே. அண்ட் அதன் காரணமாக ஷேர் ப்ரைஸில் ஒரு டிப் வந்தது. அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா, இவங்களோட சீனியர் மேனேஜர்ஸில் 3 பேர் வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். அண்ட் அதில் வந்து முக்கியமாக டாப் லெவல் எக்ஸிக்யூட்டிவில் யாரும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இவங்க கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் மறுபடியும் ஷேர் ப்ரைஸ் ரிகவர் ஆச்சு. மறுபடியும் ட்ரம்ப்னால வந்து ஷேர் ப்ரைஸ் விழுந்தது. அண்ட் அடுத்து டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. இவங்களோட சேர்மன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஃபினான்ஷியல் இயரில் நாங்கள் 12 லட்சம் வண்டிகள் வந்து விற்கிறதுக்கு வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் ஷேரை வந்து நாங்கள் 20% அளவுக்கு கேப்சர் பண்ணுறதுக்கும் அண்ட் எபிட்டா மார்ஜினை டபுள் டிஜிட்டில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எங்ககிட்ட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஏகப்பட்டது இருக்குது. அண்ட் அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நாட்கோ ஃபார்மா 2 அப்டேட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட போர்டு வந்து 2 இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஒன்று, இவங்களோட ஆஃப்ரிக்கா சப்சிடரியில் 1400 கோடி ரூபா அளவுக்கு முதலீடு பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஆட்காக் இங்கிரம் ஹோல்டிங் கம்பெனியில் 35% அளவுக்கு ஏற்கனவே ஷேர்ஸ் வச்சுருக்காங்க. இதை 49% இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு 1069 கோடி ரூபா அளவுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமா இவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் பேசிஸில் வந்து 15% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அவங்களோட மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இது நாட்கோ ஃபார்மோட ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த ரீசெண்டாக அந்த ஃபாலுக்கு அப்புறம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஷேர் ப்ரைஸ் வந்து ஏறல. ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து கிராஃபைட் இந்தியா ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, இவங்களுக்கு வந்து ரஷ்யா உக்ரைன் போர்னால இந்த கிராஃபைட் ஸ்பெஷாலிட்டி கோட்டிங் டிவிஷனில் வந்து ஜெர்மனியில் மிகப்பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் இல்லாமல் போயிடுச்சு. அண்ட் அதனால் அங்கே இருக்கக்கூடிய யூனிட்டை வந்து நாங்கள் மூடுறோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் காரணமாக அவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து வரும் நாட்களில் நெகட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்களோட ரிசல்ட்லேயே வந்து நம்ம அனலைசிஸ் பண்ணும்போது பார்த்துருந்தோம். இவங்க வந்து அமெரிக்காவில் கிராஃப்டெக் அப்படின்ற ஒரு கம்பெனியில் வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் வந்து லாஸ் காரணமாகவும் இவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து அன்றைக்கி வந்து நெகட்டிவாக இம்பாக்ட் ஆச்சு. அண்ட் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 90 பாயிண்ட் அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் அமெரிக்கன் மார்க்கெட் எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்குது. டவ் ஜோன்ஸ் வந்து 1% அளவுக்கு நெகட்டிவாகவும், நாஸ்டாக் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. 2 நாள் விழுந்தவன் இன்றைக்கி ஃப்ளாட்டாக இருக்கான். அண்ட் S&P 500 வந்து பார்த்தோம்னா 0.6% அளவுக்கு நெகட்டிவாக இருக்குது. கோல்டு ப்ரைஸஸ் $4050 இருக்குது.
ஸோ மேற்கொண்டு ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா சொல்கிறேன். அண்ட் க்ரூட் ஆயில் பார்த்தோம்னா $79 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இன்றைக்கி நைட் ஏதாவது அட்டாக்ஸ் இருந்துச்சுன்னா நாளைக்கு நம்மளோட மார்க்கெட் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்றைக்கி வீடியோ வந்து 25 நிமிஷத்துக்குள்ளார முடிச்சிட்டோம். அண்ட் எதுவும் செய்தி இல்லைன்னா சின்னசாக வீடியோ போட போகிறேன். செய்திகள் இருந்தால் அதிகமான வீடியோவோட லென்த் வந்து அதிகமாக போகுது. அண்ட் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் சொல்கிறீங்க. ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.